Good afternoon students. Today we are going to discuss about unit of heat energy. Already we have seen heat energy. Heat is an external energy. Its unit is joule because James Prescott Joule தான் அத கண்டுபிடிச்சாங்க அப்படி நம்ம சொன்னோம் இல்லீங்களா. So next other units நம்ம யூஸ் பண்றோம். Calories, kilocalories. Calories is nothing but 1 gram of substance, 1 gram of water which raise in 1 degree Celsius. Kilocalories means kilo is nothing but 100 gram of substance 100 degree Celsius நம்ம ரைஸ் பண்றோம். ஆல்ரெடி நம்ம previous classல next பார்த்தாச்சு நம்ம. So இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா effect of heat energy. So heat நம்ம கொடுக்கிறதால ஒரு கண்டக்டர்ல ஒரு ராட்ல ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்ல என்னென்னலாம் நடக்குது ஒரு லிக்விட் நம்ம ஹீட் கொடுக்குறோம் ஒரு கேஸ்க்கு நம்ம ஹீட் கொடுக்குறோம் அப்ப என்ன நடக்கும் அப்படினா so எல்லாத்துக்கும் கான்செப்ட் ஒண்ணுதான் it expands. So either it can be liquid solid எதுவா வேணா இருக்கட்டும் so கண்டிப்பா அது expand ஆகும் ஓகே அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் for example நம்ம ஒரு ராட் எடுத்துக்கிறோம் we know very well about rod okay ராட்ன்றது ஒரு அதோட breadth வந்து length breadth எல்லாமே மேக்ஸिमமா இருக்கும் wireன்றது ரொம்ப thin-ஆ இருக்கும் okay so இந்த rod நான் என்ன பண்ண போறேன் அப்படினா external heat energy கொடுக்கிறேன் it is a solid we are know very well it is a solid நான் கொடுக்கிற heat energy மூலமா இந்த ராடுக்குள்ள இருக்கிற molecules actually solid அப்படினா எதனால நம்ம solid அப்படினு சொல்றோம்னா because it has rigid ரொம்ப ஹார்டா இருக்கும் அதோட molecules வந்து ரொம்ப க்ளோஸா வந்து ஜாயின்ட் ஆயிருக்கும் சோ நம்ம கொடுக்கிற maximum heat energyனால there is loosely packed atoms இதுல இருக்கும் இந்த moleculesல தனித்தனியா பிரிஞ்சு செப்பரேட் ஆகி வரும் ஓகே சோ செப்பரேட் ஆகி வர சொல்ல வைப்ரேஷன் மாலிகுல்குள்ள வைப்ரேஷன் நடந்து செப்பரேட் ஆகி வர சொல்ல சோ கண்டிப்பா என்ன பண்ணும் அப்படினா some distance some length அதுல வந்து இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும் சோ அதுதான் நம்ம எக்ஸ்பான்ஷன் அப்படினு சொல்றோம் உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லணும்னா ரயில்வே ட்ராக் நம்ம எடுத்துக்கணும்னா அந்த ட்ராக்குக்கு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஹோல்ஸ் விட்டு வச்சிருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் குட்டி குட்டியா அங்க ஒரு சந்து மாதிரி அங்க விட்டு வச்சிருப்பாங்க அது ஏஎம்எஸ் அப்படினா சம்மர் சீசன்ல மேக்ஸिमम டெம்பரேச்சர் நம்ம பாத்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் மேல தான் நம்ம போவோம் நம்மளோட சம்மர் சீசன்லலாம் அப்ப என்ன பண்ணனும்னா ரயில்வே ட்ராக்ல எக்ஸ்பாண்ட் ஆக ஆரம்பிக்கும் ட்ராக்ன்றது இப்படி தான இருக்கும் இல்லீங்களா இங்க குட்டி நடுவுல வந்து குட்டி கேப் விட்டு வச்சிருக்கானே சொன்னேன் இல்லீங்களா அப்ப என்ன பண்ணும் அப்படினா அதோட லெந்த் வந்து இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஓகே லெந்த் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சா அப்ப ஆல்ரெடி கொஞ்சம் கேப் இருக்கு அந்த கேப் வந்து என்ன பண்ணும் ஃபில் பண்ணும் அப்போ some particular கேப் அங்க இருக்கும் because நம்ம சயின்ஸ் வச்சு தான் அதை வந்து பில்ட் பண்ணிருக்கோம் இல்லீங்களா அப்ப என்ன பண்ணும் ட்ரெயின் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அதுல வந்து போக ஆரம்பிக்கும் சப்போஸ் நம்ம கேப்பே விடல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கேப்பே விடாம நம்ம ரயில்வே ட்ராக் வந்து கட்டியாச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்குது மெட்டல் சர்ஃபேஸ் அப்படினா சோ இந்த மெட்டல் சர்ஃபேஸ் லெந்த் இன்கிரீஸ் பண்ண முடியாது அதோட பிரெத்ல வந்து இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்ப இந்த ட்ரெயின் வந்து கவரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப மேக்ஸिमமா இருக்கும் ஓகே அத பத்தி நம்ம பார்க்க போறோம் when a certain amount of heat energy is given to a substance it will undergo one or more following changes first one is temperature of substance rises first நாம ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம ஹீட் கொடுக்குறோம் அப்படினா அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் அது மினிமம் டெம்பரேச்சர் ஒன்னு இருக்கும் சோ மினிமம்ல இருந்து மேக்ஸिमம்க்கு என்ன பண்ணும் மாறும் the substance may change its state from solid to liquid solid ல liquid for example நான் எடுத்துக்கிறேன் இதே ராடு கூட solid ல இருந்து liquid ஆ மாறும் எப்படி மிஸ் அப்படினா நான் 1500 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்றேன் because அயனோட melting point அதுதான் 1500 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணா அப்படினா அது உருகினா மாறிடும் லிக்விடா மாறி போய்டும் okay the substance will expand when heated so எல்லா சப்ஸ்டன்ஸுமே not only solid liquidல நீங்க பாத்தீங்கனாவே தெரியும் liquid வந்து ஈஸியா எக்ஸ்பாண்ட் ஆயிடும் கம்பேர் டு gas இன்னும் சொல்லவே தேவையில்லை once நம்ம ஃப்ரீயா விட்டனாவே நம்மளோட அட்மாஸ்பியரிக் ஏர்ல வந்து அது வந்து mix ஆயிடும் next expansion of substances so substanceல எப்படி எக்ஸ்பான்ஷன் நடக்குது length expansion area expansion volume expansion அத பத்தி நம்ம பார்க்க போறோம் first expansion in solidsல எப்படி எக்ஸ்பான்ஷன் நடக்குது ஓகே சாலிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது லெந்த் இன்கிரீஸ் ஆகுது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் லெந்த் எப்படி இன்கிரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு லீனியர் எக்ஸ்பான்ஷன் superficial expansion cubical expansion superficial is nothing but area increase ஆகுது ஓகே நெக்ஸ்ட் வந்து cubical expansionன்றது வால்யூம் எக்ஸ்பாண்ட் ஆகுது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் சோ due to heat னால எக்ஸ்பான்ஷன் நடக்குது சாலிட்ல இல்லீங்களா சோ அதோட ஃபார்முலா என்னன்னா கெல்வின் இன்வர்ஸ் கொடுத்திருப்பாங்க எல்லாத்துலயுமே கொடுத்திருப்பாங்க coefficient of linear expansion வந்து கெல்வின் இன்வர்ஸ் சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் length expansion பார்த்துடலாம்
லெட்ன்றது ஆல்ரெடி சேம் நான் சொன்ன அதே ப்ராப்பர்ட்டி தான். நான் ஹீட்டை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இதனோட ஆக்சுவல் லென்த்து நம்ம எல் நாட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாட் இஸ் நத்திங் பட் இனிஷியல். அது நீங்கள் ஹையர் கிளாஸஸ்லாம் வந்தால் படிப்பீங்க. நாட் ஏன் நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து த்ரெஷோல்டுன்னு ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் அங்கே நாட் யூஸ் பண்ணுறோன்னு. நாட்னா இனிஷியல். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுது, நம்ம டியூ டு ஹீட் எனர்ஜினால சம் லென்த் வந்து அதில் ஆக்சுவலாக இவ்வளோ லென்த்தெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் போட்டு காட்டுறேன். வெரி லிட்டில் பிட் வெரி மைனூட் அமௌண்ட் ஆஃப் லென்த் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா del L அப்படி நம்ம கன்சிடர். del is nothing but சேஞ்ச் ஆகுதா டிஃபரன்ஸ் லென்த் அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்போ சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஆக்சுவல் லென்த் which is directly proportional to its temperature. கரெக்டா? சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஆக்சுவல் லென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் ஆக்சுவல் லென்த்தை எல் நாட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கோ இல்லைங்களா. ஸோ அப்போ டெல் எல் டிவைடட் பை எல் நாட் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுறோம். அதான் லீனியர் கோஎஃபிஷியன்ட். ஸோ இது வந்து ஆல்ஃபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் மாதிரியே போட்டுக்கிறேன் நான். ஓகே, ஆல்ஃபா நாட் இன்டூ டெல் டி. ஓகே, டெல் டி இஸ் நத்திங் பட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான், இது தெரிஞ்சாவே உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட் வந்து ஏரியல் எக்ஸ்பான்ஷன். ஒரு ஷீட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அதனோட இனிஷியல் ஏரியாவை ஏ நாட் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ நம்ம இதுக்கு உள்ளே ஹீட் பண்ணுறோம். இப்படி உள்ளே ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா டியூ டு தெர்மல் எக்ஸ்பான்ஷனால் அதனோட ஏரியா என்ன பண்ணும், இப்படி இன்க்ரீஸ் ஆகும். இதான் வந்து இன்க்ரீஸ்டு ஏரியா இல்லைங்களா. ஸோ இது மாதிரி ஏரியா இன்க்ரீஸ் ஆகிறதால ஸோ இப்போ இந்த ஏரியாவை ஏன் ஆட்டணும், இந்த ஏரியாவை நான் என்ன எடுத்துக்குவோம், டெல் ஏன்னு எடுத்துவோம். அப்போ சேஞ்ச் இன் ஏரியா டிவைடட் பை ஆக்சுவல் ஏரியா actual area which is equal to coefficient alpha naught into del t. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கான்செப்ட் ஒன்று தான், ஷேப் மட்டும்தான் மாறுது, வேறு ஒன்று இல்லை. நெக்ஸ்ட் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். நம்ம ஒரு கியூப் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணோம், வால்யூம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வால்யூம் V நாட் எடுத்துக்கோ. அப்போ என்ன கிடைக்கணும் உங்களுக்கு, ஓகே, சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஆக்சுவல் வால்யூம் which is equal to coefficient into del t. அவ்வளோதான். ஸோ எல்லாத்துலேயுமே கான்செப்ட் ஒன்று தான், எல்லாத்துலேயுமே அவனோட யூனிட் கெல்வின் யூனிவர்ஸ் தான். நம்ம ராட் எடுத்தால் லென்த் இன்க்ரீஸ் ஆகும், ஷீட் எடுத்தால் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும், கியூப் எடுத்தால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். ஓகே, இது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.